Hari Om. Very happy to meet you all in our next part of Aspire to Win. Aspiring to Win is not just a series of perfectionism or success. It is a series which helps you to dismantle the psychological barriers which you have constructed around you. Many a time we are bothered about what the other person is thinking. Are they going to be happy? Or they're not going to be happy with our decision? Or the words which we are going to say. நிறைய வாட்டி நம்ம மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும், மற்றவங்களோட சரியாக இருக்கணுங்கிற மாதிரி தான் நம்மளுடைய வார்த்தைகளோ நடவடிக்கைகளோ இருக்கும். தப்பே இல்லை. We are living in a society where we have to respect everybody's thoughts, or in a family where all of us have to be together. But இதை கண்டினியூஸாக பண்ணிகிட்டே வரச்ச உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸ், உங்களுடைய சில விஷயங்கள் which is not to your liking, இதெல்லாம் நீங்கள் தெரிவிக்காமையே வரீங்க. ஸோ இது தேவையில்லாத ஒரு மன அழுத்தத்தையும் தேவையில்லாத ஒரு dissatisfaction and discontentment lead up. So it is better to be a little frank and a little open-minded, or open-minded na enna solradhu, open talk ah irukradhukka solren, to and explain to people about certain things on how you feel. நம்மளே இதை பற்றி இதுக்குள்ளேயே நம்ம இருக்கோம், ஒரு கேஜ் மாதிரி நம்மளை போட்டுட்டு இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருந்தால் தான் மற்றவங்களுக்கு சரிப்பட்டு வரும் அப்படின்னு இருந்துகிட்டே இருந்தோம்னா, ஸோ மெனி a time it will be where we are always spending our time keeping others happy or acting as per their wishes. இதில் நம்மளுக்கு எங்கே சந்தோஷம் இருக்கும், இல்லை நம்மளுக்கு எப்படி ஒரு நிம்மதி இருக்கும்? எப்பொழுதுமே நம்மளுக்கு நம்மளுடைய எண்ணங்களையும் மதிப்பு கொடுக்க தெரியணும். நம்மளுக்கு ஹாஃப் த டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாமே மற்றவங்களுடைய மதிப்புகளுக்கு, எண்ணங்களுக்கும் ஆசைகளுக்கும் மதிப்பு கொடுக்கணுங்கிறது. அதே மாதிரி நம்மளுடைய எண்ணங்களுக்கு மற்றவங்க கொடுப்பாங்கங்கிறதுனாலே பாதி எக்ஸ்பெக்டேஷன்லேயே பாதி டிசப்பாயின்மெண்ட் தான் லீட் ஆகும். நம்ம எண்ணங்களை நம்ம முதல்ல மதிக்க கற்றுப்போம், அப்புறம் மற்றவங்க மதிக்கிறாங்களா இல்லை இல்லையாங்கிறத பார்ப்போம். கொஞ்சம் யோசிங்க.